நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த அம்மா ஒரு பெரிய லிஸ்டே போட்டு மாநாடு நடக்குதுங்க. இங்க பக்கத்துல உட்காந்து மீனாட்சி ஸ்க்ரூ ஏத்திட்டு இருக்கியா? பாரு அவங்க அப்பாவை எப்படி பேசுறாருன்னு. அவர் சொல்றது நியாயம் தானே. இல்லாது ஒல்லாதையும் சொல்லி மீனாட்சி ஏத்தி விட்டு பாவம் கையில் இருக்க நகத்தெல்லாம் கடிச்சு துப்பிருச்சு. கேட்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? பட்டியல் போட்டு நீட்டி முழக்கி அந்த பொம்பளை பேசுறத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பார்வதி, யாருக்கு செய்யறோம்? நம்ம பொண்ணுக்கு தானே செய்யறோம். அப்பா, நீங்களா பிரியப்பட்டு செய்யறது வேற, இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு ஆர்டர் போட்டு பண்றது வேற. கரெக்டுமா. நாமளா பண்ணாலும் அவங்க சொல்லி பண்ணாலும் யாருக்கு பண்ண போறோம்? உனக்கு தானே. வீடு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. சௌந்தர்யா மட்டும் குறுக்க பேசலனா மாப்பிளைக்கு 4 அண்டர்வேர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிருக்கோம் அந்த பொம்பளை. தமிழ், உங்க அம்மா கூட ஜோக்கெல்லாம் நல்லா வருது. நான் வயிறறிஞ்சு பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா? அது இல்லம்மா. என்ன சொல்ல போறீங்க? யாருக்குமா கொடுக்க போறோம்? நம்ம மருமகனுக்கு தானே. அதானே. என்ன இன்னைக்கு அம்மாவும் பொண்ணு போட்டுக்கிட்டு? போங்கப்பா. நீயும் சிரிச்சிட்டியா? இப்ப நான் ஒருத்தி தான் இந்த கூட்டத்துல குத்தவாளி ஆயி போனேன். ஏமா விடுமா, நீ சொன்னதை நாங்க யாரும் சீரியஸா எடுத்துக்கல. இதுவே இன்னொருத்தருக்கு நடந்திருந்தா நான் உண்டலன்னு பண்ணிருப்பேன். இப்ப எனக்கே நடக்குது, எதுவும் பண்ண முடியாம பாத்துட்டு சும்மா இருக்கேன். விடுமா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி கோல்டு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானா? நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேம்மா. மத்தது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. கரெக்ட்பா. இந்த மொத்த கூட்டத்திலே ஒரே ஒரு தப்பு யாருண்டா அந்த அம்மா மட்டும்தான். மற்றவங்களுக்காக அதை சகிச்சுக்கிற வேண்டியதான். வேற என்ன பண்றது? என்னாச்சு அந்த பிள்ளைக்கு? பட்டுன்னு அம்மாவை எதிர்த்து பேசிருச்சு. நான் கூட அதை எதிர்பார்க்கல. ஏன் தெரியல, அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த சீர் மேட்டரை இதோட விடுங்க. ஆளாளுக்கு பேசி பெருசு பண்ணாதீங்க. மீனாட்சி, ஒரு நிமிஷம் வாமா. ஆமா, அந்த புள்ள அசைத்திருச்சு இல்லம்மா. எந்த புள்ள? அதேம்மா, அந்த சௌந்தர்யா. ஆமா ஆமா. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு நேர்மை இல்ல. சான்ஸே இல்லம்மா. நம்ம மீனாட்சி இருந்தா கூட உங்ககிட்ட இவ்வளவு ஏத்து பேசிருக்காதுமா. நாம என்ன அவ அம்மா மாதிரியா நடந்துக்க போறோம் நம்மள ஏத்து பேசுறதுக்கு? அது கரெக்ட் தாமா, இருந்தாலும் சொன்னேன். நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? யாரு? நானா? ஆமாடா, வார்த்தைக்கு வார்த்தை நீ அவளை பத்தி தானே பேசிட்டு இருக்க. என்னம்மா இப்படி பேசுற? நீதான் அவளை அப்படி இப்படின்னு சொன்ன, நான் கேட்டுட்டு இருந்தேன். நானா அப்படி சொன்னேன்? சொல்லு, நானா அப்படி சொன்னேன்? இல்ல, நீதானே. என்ன நீதானா? இல்லப்பா, நானும் பேசுனேன் தான். நீதாமா பேசுன, நீதான் பேசுன. சரிப்பா விடு, தெரியாம பேசிட்டேன். நான் இப்போ பேசுனத தப்புன்னு சொல்லல, பேசலாம். ஆனா நான் தான் அந்த பொண்ணை பத்தி பேச வந்தேன்னு சொல்லுவாரு. அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது. ஏமா, நல்ல பொண்ணுமா அது. ஏப்பா, என்ன ஆளை விடுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாரதா, இந்த பாருங்க, ஆறுதலா 4 வார்த்தை சொல்றேன்னு சொல்லி என்ன அழ வைக்காதீங்க. சாரிம்மா. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்படியா? என்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு பண்றதுக்கு? அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யா இப்படி பேசினாலேன்னு ஃபீல் பண்றியா? ஏங்க, இப்பதான் சொன்னேன் ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி என்ன அழ வைக்காதீங்கன்னு. திரும்ப அதே பண்றீங்க. அது இல்ல சாரதா. பேசாதீங்க. அம்மா எங்க? என் மேல கோவமா இருக்காங்களா? உங்க மேல? ஏ
எப்பவும் குறைக்கிற நாய் தானே இன்னைக்கும் குறைச்சிருக்குன்னு உங்க அம்மா என்ன சீரியஸா எடுத்துக்கல. ஆனா ஆசையா வளர்த்த கிளி லேசா கொத்திடுச்சேன்னு தான் அவளுக்கு வருத்தம். புரியல. போமா, போய் உங்க அம்மாவை முதல்ல சமாதானப்படுத்து. அம்மா அம்மா அப்படியெல்லாம் யாரும் இங்க இல்ல. உனக்கு ஒரு அம்மா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துட்டா. அவளா சாகல, நீ சாகடிச்சிட்ட. என்னம்மா இப்படி பேசுற? ஏய், எழுந்து வெளியே போடி. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப எதுக்கு அம்மா நொம்மான்னு வர? அம்மா சாரிம்மா. பேசின விஷயம் சரியா தப்பு, ஆனா பேசின விதம் ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சிருமா. உனக்காகவோ சரவணனுக்காகவோ இவ்வளவு நாள் வாழ்ந்த எனக்கு நல்ல மரியாதை பண்ண, நெஞ்செல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு. அம்மா பேசாத. தப்பே பண்ணிருந்தாலும் தாய சபையில விட்டு கொடுக்க கூடாது நீ. அதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. நீ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு தூக்கம் இல்லாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்க. என்ன போய் கேவலமா பேசிட்டல. சாரிம்மா. எனக்கு தெரியும் டி, அந்த கல்லிடை குறிச்சிக்காரங்க என்ன ஒரு நாளும் நிம்மதியா இருக்க விட போறதில்ல. அந்த மீனாட்சி இங்க வந்த பிறகு நான் மானத்தோட ஒரு வா கஞ்சி குடிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? ஆனாலும் நான் ஏன் அவளை பொறுத்துக்கிட்டு இருக்கேன்? என் பிள்ளைக்கு அவளை பிடிச்சிருக்கு. நம்ம கோவத்தை அவ மேல காட்ட வேணாம் தானே. அந்த கல்லிடை குறிச்சிக்காரிங்க புற எனக்கு ஒரு சாவு வராதான் வேண்டிக்கிட்டு இருக்காளுங்க. கடைசியில நீயும் அப்படிதான் அம்மாவை நினைச்சிட்டல்ல. நான் தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சிடி. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பெத்தவங்க நாங்க நேசிக்கிறோம்ல, எங்களையும் அதே மாதிரி நீங்க நேசிச்சா என்னடி குறைஞ்சு போயிடுவீங்க? நான் நாயா வேணா இருந்துட்டு போயிடுறேன், இருந்தாலும் நான் உன்னை பெத்த தாய் இல்லையா? அத நீ ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்க மாட்டியா? நீ என்னை எடுத்தெறிஞ்சு பேசுற அந்த ஒரு செகண்ட்ல எனக்கு உசிரே போன மாதிரி இருந்தது. நீ எப்படி என்ன அப்படி பேசலாம்? சௌந்தர்யா, ஏய் கண்ணை தொட சொல்றேன்ல, கண்ணை தொடடி. சாரிம்மா. லூசு மாதிரி பேசிக்கிட்டு முதல்ல கண்ணை தொட, அழாத. ரொம்ப சாரிம்மா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன், இந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டேம்மா. சரி சரி கண்ணை தொட. இந்த உலகமே என்ன எதிர்க்கட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என் புருஷன் என் புள்ள என்னை பத்தி என்ன ஒண்ணா நினைக்கட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. பெத்தவளுக்கு முக்கியம் அவ பெத்த பொண்ணு தாண்டி. நீ என்னை பத்தி நல்ல விதமா 4 வார்த்தை சொன்னா அது எனக்கு 100 மடங்கு சந்தோஷம். சாரிம்மா. அட லூசு கழுத, மனசுல பட்டத சொன்னேன், அதுக்கே நீ இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க? வா வாங்க வா. இந்த பாரு, இங்க பாரு, பூட்டின ரூமுக்குள்ள என்ன நீ நாயின்னு சொல்லு, பேயின்னு சொல்லு, வேணும்னா என்ன அடிச்சே கொல்லு. ஆனா எப்பவுமே மத்தவங்க முன்னாடி என்ன விட்டு கொடுக்காதடி. மாட்டேம்மா, இனிமே உன்னை எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமந்தி, இந்த சீர் மேட்டர்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, விடுங்க. நானும் அதே தான் சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சத்யா ஏஜென்சியில் வேலை செய்கிறான். சொன்னா அம்பிட்டு சாமானையும் கொண்டு வந்து இறக்கிடுவான். 2 நாள் கழிச்சு நானும் சரவணனும் முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி மொத்த சாமானியம் வண்டியில ஏற்றி திரும்ப கொண்டு போய் கடையில் கொடுத்துட்றோம். என்ன சமதி, என்ன சிரிக்கிறீங்க? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. செஞ்சாலும் செய்வீங்கன்னு இல்ல, கண்டிப்பா செய்யறோன்றேன். சம்பந்தமா கேட்டா என்ன சொல்லுவீங்க? திருடிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னா பாட்டம் விடிடி, எப்படியும் அது சம்பந்தி கிட்ட இருந்து திரும்பி வரும்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்பந்தி. இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கேட்கறவளுக்கு வேற என்ன பண்றது? இப்படி எப்படியாவது போட்டு தள்ளனாதான் உண்டு. சே பொண்ணுக்கு செய்யற நல்ல பிரமாதமா செய்ய வேண்டாமா? சம்பந்தி,
கல்யாணத்தை சாக்கா வச்சு என் பொண்டாட்டி கடையில கண்ணாடிக்கு வெளியில இருந்து பாக்குற அத்தனையும் வேணும்ன்றா. அப்படி என்ன கேட்டுட்டாங்க? நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? லிஸ்ட முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு குறுக்க பூந்து கலாச்சிட்டால. லிஸ்டுக்கு கீழே ஸ்விஃப்ட் காரு, டபுள் பெட்ரூமு இதெல்லாம் இருந்துச்சு. ஐயோ, பின்ன முன்புறம் 1000 சதுர அடி தோட்டத்துடன் கூடிய தனி வீடு ஒன்று, காலையும் மாலையும் அதை பார்த்து கொள்ள வாட்ச்மேன் 2. இப்படி இல்லாம கேட்பாங்க? கொடுக்கறவன் தான் சம்பந்தி யோசிக்கணும். கேட்கறவனுக்கு என்ன இருக்குது? வாய் இருந்தா போதும், என்ன வேணா கேட்கலாம்ல. சௌந்தர்யா உள்ள பூந்ததுனால பேச்சு அப்படியே பாதியில நின்னுடுச்சு. திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐடியா பண்ணி அமைக்கணும். ஒன்னும் தேவையில்லை, சீரை நான் சிறப்பா பண்ணலான்னு இருக்கேன். நீங்க அடங்க மாட்டீங்களா? என்ன சம்பந்தி, முக்கியமான செலவு நகை தான், அதை போட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செலவாவது பண்ண விடுங்களேன். இது சின்ன செலவுன்னு யார் சொன்னது? கூட்டி பாத்தீங்கன்னா கணக்கு எங்கேயோ போய் நிக்கும் சார். அது எதுக்கு சம்பந்தி, நான் பண்ணிக்கிறேன். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ஆம்பளைங்க ரகசியம் கேட்க கூடாது. இருக்கட்டா சம்பந்தி, சாரதா சைலண்டா இருக்கிறா. அவ சைலண்டா இருந்தாள்னா ஏதோ வைலண்டா பண்ண போறான்னு அர்த்தம். நான் போய் எதுக்கும் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம்? வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்களே. விடுங்க சம்பந்தி, இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி தர மாதிரி சொல்றீங்க. நீங்க என் பொண்ணுக்கு நான் சந்தோஷமா ஆசையா வாங்கி தர போறேன். இதுல நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வீட்டுல எல்லாமே இருக்குதுங்க. பழசெல்லாம் தூக்கி யாருக்காவது கொடுங்க. என் பொண்ணு வரும்போது எல்லாம் புதுசா இருக்கட்டும். ஏங்க இந்த ஃப்ரிட்ஜ் எப்படிங்க? ஐயா, இது ஃப்ரிட்ஜ் இல்லம்மா, வாஷிங் மிஷின். மாத்திட்டாங்களா? ஆமா, உன்ன மாதிரி புத்திசாலிலாம் ஷாப்பிங் வர ஆரம்பிச்சதும் மாத்திட்டாங்க. ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. ஆனா இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு மட்டும் கேட்க தெரியுது. சும்மா இருங்க, சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு. நானா? என்ன சம்பந்தி, பார்த்தாச்சா? சத்யா ஏஜென்சில எல்லா பிராண்டும் இருக்குதா? ஆப்ஷன் அதிகமானாவே கன்ஃபியூஷன் தானே. அதான் எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம சாரதா திணறிட்டு இருக்கா. முதல்ல என்னென்ன பொருள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனி வாங்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம். தம்பி இங்க வா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். தம்பி, இங்க இருக்கிறதுல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எங்க பாருக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருட்கள் தான் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா மேடம், டிவில 7 வகையான வெரைட்டி இருக்கு. நார்மல் டிவி, செமிஃபிளர் டிவி, பிளாட் டிவி, பிளாஸ்மா டிவி, எல்சிடி, எல்இடி, 3D மேடம். தம்பி விவரமா சொல்லுது இல்ல, எல்லாத்துலயும் ஒண்ணு பார்சல் கட்டிருப்பா. சரிங்க மேடம். என்னடி பாலாஜி பவன்ல இட்லி தோசை பார்சல் கட்டுற மாதிரி சொல்றேன்? எல்லாத்திலயும் ஒவ்வொன்னு பார்சல் பண்ணுன்னு. ஆமாங்க, எல்லாமே வீட்டுக்கு தேவையான சாமானுக்கு தானே. எல்லாமே வீட்டுக்கு தேவையான சாமான் தான். உன் வீட்டுக்கு எது தேவையோ அத பாரு. கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு, என் அப்பனுக்கு ஒண்ணுன்னு பானா. ஒழுங்கா என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கு. சரவணா, இந்த வாஷிங் மிஷின் பிடிச்சிருக்காடா? மா, இதெல்லாம் வேஸ்ட்மா. கையில துணி துவைச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. மாப்பிள, எனக்காக ஒண்ணும் நீங்க அம்மாட்ட போய் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சம்பந்தமா நீங்க வாங்குங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் வாங்கத்தான் போறேன். அதான் வாங்குன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? தம்பி, இதுல ஒண்ணு பார்சல் பண்ணு. ஓகே மேடம். பயப்படாத. தம்பி, இந்த ஃப்ரிட்ஜை விட பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கா? பா, அம்மா ஏதோ பழைய பீரோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது இல்லடா. இது எத்தனை லிட்டர்ப்பா? 604 லிட்டர்.
இந்த 10,000 லிட்டர் 15,000 லிட்டர் வர மாதிரி இருக்குமா? இருக்குமா? அத கோயம்பேடு மார்க்கெட்ல மொத்த காய்கறி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க கவுன் ஒண்ணு வாங்கணுமே. அது துணிக்கடையில எல்லாம் வாங்கணும். உனக்கு எதுக்கு கவுனு? ஐயோ இல்லங்க, கவுனுக்குள்ள வச்சு சூடு பண்ணுவாங்க. ஐயோ அது அவன். அது ஒண்ணு போட்டுக்க. ஓகே. நான் கிளம்புறேன். ஏன் என்ன மீனாட்சி? என்ன ஒண்ணு மீனாட்சி, என்னடா கூத்துது? எங்க அப்பா தான் வாங்கி தரேன்னு சொன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? ஏய், உனக்கு தான் எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல. எனக்கு தெரியும், என்னை விட ஜாஸ்தி உனக்கு தெரியும்ல. வீட்லயே இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ணாதமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வரலாம்ல. சாரிடி. ஒண்ணு நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு சாரி கேப்ப, இல்ல உங்க அம்மா பண்றதுக்கு சாரி கேப்ப. கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் எங்க அம்மா பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ சொதப்புற, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு என்ன பத்தி கவலைப்பட போற? ஏய், எங்க அம்மா தான் ஏதோ முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்குது, நீயும் அதே தப்ப பண்ணாதடி ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். £100 நகை போடுறேங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு இருக்கேன். அதுக்காக ஓவரா எங்க பொறுமையை சோதிக்காத. அப்படி இப்படின்னு எரிச்சலை கிளப்பிக்கிட்டே இருந்தனா நீயும் வேணா உன் நகையும் வேணான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப என்ன பண்ண சொல்லு? போடா, போய் உங்க அம்மா கடையில மிச்சம் மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்சல் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி தடுத்து நிறுத்து போ. நான் உடனே போய் பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதோ பாரு, உங்க அப்பாவை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். சும்மா பேசிட்டே இருக்காம போடா. இப்படி மரியாதையா சொல்லு, போறேன். என்னடா இங்க அம்மா 4 ஜாமான் வாங்குறதுக்குள்ள அங்க மீனாட்சியோட பிபி 160 தாண்டி போயிட்டு இருக்குது. உடனடியா ஷாப்பிங் நிறுத்தலன்னு வச்சுக்க, கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது இருக்கும். என்னடா சொல்ற? அம்மா ஷாப்பிங் நிறுத்தலன்னு வச்சுக்க, மீனாட்சி கல்யாணத்தை நிறுத்திடுவா. பி கேர்ஃபுல். 5 நிமிஷம் கொடுறா, உங்க அம்மா நான் ஆஃப் பண்றேன். என்ன பண்ண போற? பொறு மீனை போட்டு புழுவை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. என்னது? புழுவை போட்டு தானே மீனை பிடிப்பாங்க, நீ என்ன வளர்ற? புழுவை போட்டு மீனை பிடிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல்ரா. உங்க அப்பா புழு இல்லடா, வெஜிடபிள் பொலவ போட்டு மீனை பிடிப்பேன். இப்படி சூடு. ஏங்க சரவண என்னங்க சொல்றான்? ஒண்ணு இல்லம்மா, இவ்வளவு சாமான் வாங்குறமே நம்ம வீட்டுல எங்க வைக்கிறதுன்னு ஃபீல் பண்றான். அது ஒரு பிரச்சனை, அங்க எங்கயாவது வச்சுக்கலாம் விடுங்க. இல்லம்மா, இவ்வளவு சாமான்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாத. இத வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடே வேணும்ன்றான். அப்படியா கேட்டான்? வீடு மேட்ர வெள்ளை வீட்டுக்கிட்ட பேசிட்டீங்களா இல்லையா? பேசியாச்சே. என்ன சொல்றாரு அந்த ஆளு? வாங்கி தராராமா. ஆச்சரியமா இருக்கே. ஆமாமா, இவ்வளவு பண்றவரு பொண்ணும் மாப்பிள்ளையும் தங்கறதுக்கு ஒரு வீடு வாங்கி தர மாட்டாரா என்ன? என்னங்க சொல்றீங்க? என்ன நான் சொல்றாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க போல இருக்கு. ஆமாடி, பொருள் வேணுமா இல்ல புள்ள வேணுமா நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு பொருள் வேணாங்க, எனக்கு என் புள்ள தான் வேணும். அப்போ வாங்கின வரைக்கும் போதும்னு நடைய கட்டு. அந்த வெள்ளை வேட்டி அது வேணுமா இது வேணுமான்னு கேட்கும். ஆசைப்பட்டு தலையாட்டிடாத. சம்பந்தமா அந்த வேக்கம் கிளீனரை பேக் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ, குனிஞ்சு நிமிந்து வீடு பெருக்கினாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த மிக்ஸியாவது அம்மியில அரிச்சு குழம்பு வைக்கிற மாதிரி வருமா? அதுக்கெல்லாம் சம்பந்தமா வாங்கின வரைக்கும் போதும். ஏங்க நான் போய் கார்ல இருக்கேன், நீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து சேருங்க சரியா? சம்பந்தி என்ன சம்பந்தி? அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்காதீங்க. என்னப்பா சொன்ன? அம்மா சைலண்டா அப்படியே பாம்பு மாதிரி போகுது. இவ்வளோ சாமான் வாங்கி கொடுத்தவரு இன்னொரு வீடும் வாங்கி கொடுக்க போறாரு. சரவண தனி கொடுத்துன்னு போறான்னு சொன்னேன், அவ்வளவுதான். இவங்க அம்மா அடிச்சு துடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுறா. ஆனா அதுக்கு அம்மா ஓகே சொல்லியிருந்தா என்ன இருக்கும்?
என்ன இருக்கும்? வெள்ளை வெட்டி கிழிஞ்சிருக்கும். ஐயோ